இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.5 கிலோ தங்கமானது சிவகங்கை மாவட்டத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். இந்த தங்கம் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதை கடத்தி வந்தது யார், அவர்களுடைய பின்னணி என்ன, விசாரணையின் தற்போதைய தகவல்கள் சொல்வது என்ன? கண்டிப்பாக இலங்கையிலிருந்து நாட்டு படகுகளை பயன்படுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக தங்க கட்டிகளை கடத்தி வருவதாக மதுரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுறாங்க. அப்போது காரில் வந்த 2 பேரை விசாரிச்ச போது அவங்க முன்னுக்கு பின்னாக தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க காரை சோதனை பண்ணும்போது அதுல 600 கிராம் தங்கம் இருந்துள்ளது. அதனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியதில் அவளுக்கு வந்து திடுக்கிடும் தகவல்லாம் வெளிந்துருச்சு. அந்த விசாரணையில பாத்தீங்கன்னா கடத்தி வரப்பட்ட 2 பேருமே பாத்தீங்கன்னா கீழக்கரை OJM தெரிவை சேர்ந்த தேகு சாதிக் மற்றும் சங்கு குளிக்கரை தெரிவை சேர்ந்த சாதிக் அலியின் இருவரும் தெரிய வந்தது. இருவரையும் தற்போது காவலத்தை விசாரணை எடுத்து விசாரிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாம தற்போது கடத்தி வரப்பட்ட தங்கத்தின் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 4.56 கோடி ரூபாய் என்ன தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அந்த இருவரையும் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு பெரிய தங்கம் கிடைத்துள்ளது, அங்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி இளையராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.